என்னுடைய புகழாவும், என்னுடைய லட்சியமாவும் நான் யோசிச்சேன். அதை நோக்கிய பயணம் தான் என்னுடையது. எனக்கு காசு, பணம், பங்களா அந்த மாரிலாம் ஆசை இல்லங்க. டெய்லி சம்பாரிச்சு, உழைச்சு சாப்பிட்டுக்கிருவேங்க. அதை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் வந்து YouTubeல நான் உள்ள வர ஆரம்பிச்சேன். எனக்கு என்ன வருமோ, எனக்கு வந்து பேசுறது தாங்க வரும். நம்மளுக்கு என்ன வருமோ அதத்தான் செய்யணும்னு சொல்லி நெறைய பேர் பெரியவங்க, நல்ல வந்து அறிவில் சிறந்தவர்கள் நெறைய பேர் அட்வைஸ் பண்றவங்கலாம், "உனக்கு என்ன வருமோ அத பண்ணுன்னு" சொல்லுவாங்க. "வேற எதுவும் ட்ரை பண்ணாத. உனக்கு எது வருதோ அத வச்சு நீ சக்சஸ் பண்ணு" அப்படின்னுவாங்க. நானு அத நோக்கி தான் என்னுடைய வாழ்க்கையில வந்து, நம்மளுக்கு என்ன வரும்? பேச வரும். எந்த சப்ஜெக்ட் குடுத்தாலும், எந்த கான்செப்ட் குடுத்தாலும், அதுல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கண்டிப்பா என்னால பேச முடியும். அப்போ வந்து இணையதளத்துல நான் தான் சொன்னேன்ல முதல்லயே, எங்க முன்னோர்கள் எல்லாருமே வந்து கிராமத்தில் குக்கிராமம். ரொம்ப வறுமையில இருந்தவங்க கிராமத்துல. சொல்ற அளவுக்குலாம் இல்ல. அவங்கலாம் வெளியில வந்தது எதனால? இப்ப பெரியார் அண்ணா. அன்றைக்கு வந்து இடஒதுக்கீட போராடி வாங்கி குடுத்தவங்க வந்து பெரியார் அண்ணா, கலைஞர் அவர்கள் கூட இருந்தார். அப்ப அது அதனுடைய ஃபாலோ அது தொடர்ந்து வருது. தொடர்ந்து வரும்போது இவங்க யாருமே வந்து யாருனால வந்தாங்களோ அவங்களே மறந்துட்டாங்க. எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்ப 3வது தலைமுறைங்க. அப்படி மறந்துட்டாங்க. நான் என்னன்னா, எங்க பரம்பரையில இருக்க எல்லாரும் மறந்தாலும் சரி, யாராவது ஒருத்தவங்க வந்து யாரால பயனடைஞ்சோமோ அவங்களுக்கு வந்து நன்றி கடன் படணும். அதன் பிரதிபலிப்பு தான் நானு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு போய் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சார். அது ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியல. பிரிஞ்சு போனாங்க. ஆனா கொள்கைகள் வந்து இடஒதுக்கீடு மொத போராடி வாங்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு அன்னைக்கு இல்ல. அது லேட்டா தான் வந்துச்சு. இப்ப எங்க முன்னோர்கள் மொத கிராமத்த விட்டு எங்க அப்பா வெளியில வந்தாருன்னா, அதுக்கு என்ன காரணம்? அவர வச்சு நானு டவுன்ல வந்து நல்லா வாழ்றேன். அடுத்து என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு பேஸ் யாரு அப்படின்றத பார்த்து அவங்களுக்காக நானு நன்றி கடன் பட்டதுக்காக உழைக்க ஆரம்பிச்சேன். எல்லாருமே வந்து ஒரு முன்மாடலா பார்ப்பாங்கங்க. முன்மாடலா பார்க்குறாங்கன்னா, தன்னை விட ஒரு 5 வயசு, 10 வயசு மூத்த ஒரு தலைவர வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நான் என்னுடைய இளம் வயசு இந்த மாரி புரிதல்லாம் நம்ம குடும்பம் எப்புட்றா இந்த மாரி கிராமத்துக்குள்ள இருந்து எப்படி இப்படி வந்து இப்படி வாழ்றோம், சென்னையில வாழ்றோம், மதுரையில வாழ்றோம். எல்லாருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க. சொந்த பந்தம் எல்லாருமே. அப்படின்னும்போது யோசிக்கும்போது எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்ன காரணம்னு யோசிக்கும்போது தான், அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இடஒதுக்கீடு போராடி வாங்குனனால தான் குடும்பம் இப்படி வந்திருக்கு. அப்பா அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. வந்திருக்காங்க. நம்ம நல்லா ஆபீசரோட மகனா இருக்கோம்ன்னு.